பாஸ், இந்த கொரில்லா இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு பாஸ்? இது ஸ்பெஷலா ட்ரெயின் பண்ணிருக்காங்கடா. இது பேசக்கூடிய கொரில்லா. இதோட பேரு டீட்டோ. இது நம்ம எல்லாரையும் கோடீஸ்வரனா மாத்திடும். ஒருவேளை அந்த கட்டுப்பட்டு நடுவுல வந்தாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் குண்டு கட்டா தூக்கி போட்டு குத்து குத்துன்னு குத்திடும். யாராவது எனக்காக பிளாக் காஃபி எடுத்துட்டு வரீங்களா? ஓ, வித் சுகர் ப்ளீஸ். ஓ எஸ் சார். வணக்கம். எக்ஸ்கியூஸ் மீ ஷேர் சிங், இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் ஜலதோஷமா இருக்கு, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இங்க பாருங்க டீட்டோ, சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல நீங்க ஜலதோஷத்தை பத்தி பேசி மனசை குழப்பிக்காதீங்க. ஓவரா பேச போல இருக்கு. என் ஜட்ஜ்மென்ட் மிஸ் ஆகாதே. ஏப்பா டிங் டாங், எக்ஸசைஸ் எக்யூப்மெண்ட்லாம் துரு புடிச்சு குர்ரு குருன்னு சவுண்ட் வருது. அதுக்கு என்ன ஊத்துன்னு சொன்ன ஊத்துனியா? உன்னதாப்பா. ஆயிலிங் பண்ணிட்டேன் சார். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க சார். என்னோட வேலை எப்பவும் பர்ஃபெக்ட்டா இருக்கும் சார். கடமையில நான் கண்ணா இருப்பேன் சார். முதல்ல உனக்கே கண்ணு தெரியல, நீ எப்படி கண்ணா இருக்க போற? பார்த்து சூதானமா பண்ணுங்க சார், கீழே விழுந்துராம. ஏப்பா டிங் டாங், இதுக்கு மேல கூட ஆயில் போட்டு வச்சிருக்கியா? ஆமா சார், என்னோட ஆர்வத்துல மேலையும் கீழே எல்லா இடத்துலயும் ஆயில் போட்டேன் சார். வேலைன்னு வந்துட்டா நான் வெள்ளைக்காரன் சார். உன்கிட்ட சொன்ன பாரு, என்ன சொல்லணும். சாரிப்பா, இது என்னோட தப்பு தான். நான் உனக்கு சரியா எதையுமே எக்ஸ்பிளைன் பண்ணல. மறுபடியும் சொல்ற, சூதானமா பண்ணுங்க சார். என்ன இதுலயும் ஆயில் தடவை இருக்கு? தப்பா எடுத்துக்காதீங்க சார். எல்லா இடத்துலயும் போட்டேன் சார், எல்லா இடத்துலயும் போட்டுட்டேன். அதாவது நீங்க எக்ஸசைஸ் பண்ற எல்லா இடத்துலயும். ஐயோ, போயும் போயும் உன்கிட்ட போய் சொன்ன பாரு, என்ன சொல்லணும். என்ன மன்னிச்சிருப்பா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருப்பா. போர் அடிக்குது, ஏதாவது பிரேக்கிங் நியூஸ் பார்ப்போம். வந்துடுச்சு. என்ன பிரேக்கிங் நியூஸ் பிரேக் ஆகி நிக்குது? வந்துருச்சு. நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஜாதக கொரில்லா. இங்க இருக்கிற மக்களுக்கு இது என்ன சொல்லிக்கிட்டு இருக்குன்னு வாங்க நேயர்களே போய் பார்க்கலாம். வாங்க, இது ஒரு லைவ் ரிப்போர்ட்டிங். மகனே, நீ இந்த கிணத்துல எவ்வளவு பணத்தை போட்டாலும் அந்த அளவுக்கு ரெட்டிப்பான பணம் உனக்கு கிடைக்கும். பாபா, என்கிட்ட 1000 ரூபாய் பணம் இருக்கு. நீங்க சொன்னீங்கன்னா நான் போட்டுருவேன். முதல்ல நான் தான்ப்பா போடுவேன். ஏன்னா என்கிட்ட 10,000 ரூபாய் இருக்கு. கொரில்லா பாபா, நான் காலையில ஒரு 5000 ரூபாய் போட்டேன். ஆனா இது வரைக்கும் எனக்கு ஒண்ணுமே கிடைக்கலங்க. நஷ்டம்தான். ஒரு பக்கெட் தண்ணிய மொண்டு பார். எதையோ பண்ண சொல்றாரு, பாப்போம். வாடா வாடா, சீக்கிரம் இருடா. இது விட்டா இருக்கு பணம். ஆஹா, ஜெய் ஜெய் கொரில்லா பாபாவுக்கு ஜெய் ஜெய். எனக்கு 10,000 ரூபாய் கிடைச்சிருச்சு. பாபாஜினா பாபாஜி தான். வாங்க வாங்க வாங்க, நம்மகிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் போடுங்க. இருங்க, நான் தான் முதல்ல போய் போடுறேன். நான் போடுறேன். நான் தான் போடுறேன். நீங்க பாத்தீங்கன்னா அந்த முன்னாடி பணத்தை போடுறீங்க. பட்டு இவன் வெத்தலைய பெத்தலன்னு சொல்றவன் மக்களை ஏமாத்திட்டு இருக்கான். நம்ம தான் இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். தப்பு ஏஞ்சி வா. பாத்தியா, அதுக்குள்ள லேடிஸ் எல்லாம் வந்துட்டாங்க. பாபா, நான் 1 கிலோ தங்கத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்ப கிணத்துல போட்டுறவா? பாபாஜி, என் நகையெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த தண்ணியில போடட்டுமா? பாபா, நான் 10 கிலோ வெள்ளி எடுத்துட்டு வந்திருக்கேன். போட்டுருவா? முதல்ல நான் தான் வந்தேன், நான் தான் போடுவேன் பாபா. பாபா, என்னோட பேரு மோகன். அதுக்கு கிணத்துல போடுவேன். இவங்களுக்கு வந்தாங்க. எலே, வழியே விடுங்களே. நான் தான் இன்ஸ்பெக்டர் மன்மானி. நான் டீ குடிச்சு முடிக்கிற வரைக்கும் அமைதியா இருக்கணும்ல. இங்க என்னதால நடந்துகிட்டு இருக்கு சொல்லுங்களே. மன்மணி சார் வந்துட்டாரு. இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. கண்டிப்பா அவனை பிடிச்சு உள்ள தள்ளிடுவாரு. கொரில்லா பாபா, இங்க பாத்தீங்களா, நான் 50,000 ரூபாய் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏன், என்னோட மொத்த சொத்துமே இதுதான். கிணத்துல போட்டுருவா? காசு, பணம், துட்டு, மணி, எம்பூட்டு பணம். என்ன மன்மணி சார், நீங்களும் இத பார்த்து ஏமாந்துட்டீங்களே. இது ஒரு டூப்ளிகேட் கொரில்லா. உண்மையான கொரில்லா பேசாது. நம்ம கிட்டே புலிப்பை வித்த காட்டிட்டு இருக்கு. ஹலோ, அவங்க தான் அந்த கட்டுவும் பட்டுவும். காரியம் கெட்டு போகாத அளவுக்கு நீ பத்திரமாகிறே. போன வைக்கிறேன்.
பாருங்க, நான் ஒரு தடவை தான் சொல்லுவேன், நீங்க பேசாம இங்க இருந்து போயிடுங்க. மிஸ்டர் கொரில்லா ஐயா, நாங்க எப்பவுமே தப்பான ஆளுங்களுக்கும் தப்பான விஷயத்துக்கும் துணை போகவே மாட்டோம். தயவு செஞ்சு இந்த கோரமான முகத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த கொடூரமான முகத்தை காட்டுங்க. அவசரப்படாத இரு. கட்டு, கொஞ்சம் பொறுமையாரு. பட்டுவோட 6வது அறிவில் அலாரம் அடிக்குது. இங்க கண்டிப்பா ஆபத்து இருக்கு. இந்த கொரில்லாவோட குரலை வித்தியா நான் காட்டாம விட மாட்டேன். அது எதுவா இருந்தாலும் சரி. இந்த ஜாதக கொரில்லாவுக்கு இன்னைக்கு கட்டம் சரியில்லைன்னு இந்த பட்டு சொல்றான். அத பப்ளிக் கேக்குறான். என்ன கொரில்லா கூப்பிட்டு பெருசா போகுது. ட்ரம்ம வாசிங்க. நாங்க கொரில்லா வாருக்கு முன்னாடி டான்ஸ் பண்ணுவோம். முதல்ல நான் டான்ஸ் ஆடுவேன், அப்புறம் எதிரிங்களை பந்தாடுவேன், எல்லாரும் கதையை முடிப்பேன். ஆமா, இப்பவும் 6வது அறிவுக்குள்ள என்ன அலாம் அடிக்குது பட்டு? அட, பட்டுவோட 6வது அறிவு இதெல்லாம் போய் நம்புறியேன்னு எனக்கு கேவலமா கேக்குது கட்டு. ஏன்னா இது கண்டிப்பா கொரில்லாவா இருக்க முடியாது. கொரில்லா என்னைக்குடா பேசிச்சு? இவன் கண்டிப்பா டுபாகூர் தான். நாம இவனை திருப்பி பயமுறுத்துவோம். இப்ப பாரேன். இவன் ஒருத்தன். ஆமா, நான் கூட தான் எதிரியை காலி பண்றதுக்கு முன்னாடி டான்ஸ் எல்லாம் ஆடுவேன். இதுல பெரிய விஷயமா? வா 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 வா, எனக்கு தனியா டான்ஸ் ஆட பிடிக்காது. ஆடு ஆடு. இதெல்லாம் நமக்கு ஒரு பொழப்பா? போதும், நிறுத்துங்க. நீங்க எல்லாரும் கல்யாணத்துக்காக வந்திருக்கீங்க. எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க. கட்டு, பாரு பாரு, காப்பாத்து. என்ன ஹெல்ப் பண்ணு, காப்பாத்து கட்டு. வேடிக்கை பாக்குறீங்க? போயிட்டமா? கட்டு, கேக்குது. நீ அவனை பாத்துக்கோ. பட்டு இப்போதைக்கு கீழே வர முடியாது. பாருங்க, நான் நன்மையை தான் விரும்புறேன். ஆனா கட்டுப்பட்டு என்ன தடுத்துட்டு இருக்காங்க. யாரு இவங்களை பிடிச்சு கிணத்துல போறாங்களோ அவங்களுக்கு 4 மடங்கு அதிகமா கிடைக்கும். 4 மடங்கு அதிகமா கிடைக்குமா? அப்ப அவங்கள நான் தான் தூக்கி போடுவேன். இல்ல, நானும் வருவேன். இருங்க இருங்க. எல்லாரும் நில்லுங்கள. நான் தான் அவனை அரெஸ்ட் பண்ணுவேன். அசையாம நில்லுங்கள. ஓட நினைச்சீங்க, சுட்டு போடுவேல. வாங்க வாங்க, எல்லாரும் சேர்ந்து எங்க வரீங்க? அதுக்கு தானே இருக்கேன். வலிக்குதே வலிக்குதே வலிக்குதே. உனக்கு அந்த கொரில்லாவே பரவாயில்ல போல இருக்கு. அவனுங்களை விடாதீங்க, கிணத்துல தூக்கி போடுங்கள. என் கொரில்லா பாபா பாத்தீங்களா, அந்த பசங்களை கிணத்துல போறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். அப்புறம் எனக்கு 4 மடங்கு கிடைக்கணும், ஞாபகம் வச்சுக்கீங்க. சரியா? வா வா, கொண்டா கொண்டா. அங்க பாருங்க, அவங்க ஏறி தப்பிச்சு போய்கிட்டு இருக்காங்க. டோக்கில் டோக்கில் லிட்டில் ஸ்டார், இங்க பாருங்க என்னோட அற்புதமான கண்டுபிடிப்ப. என்ன சரியான நேரத்துல நான் என்ட்ரி கொடுத்தனா தம்பிகள்? ஆமா, இது என்ன மேகம்? இதுதான் என்னோட கிளவுடு காரு. இதுல போனாலே ஜோரு. புதுசா கண்டுபிடிச்சிருக்கேன். இதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரையல் தம்பிகளா. ஆபத்துல ஒருத்தர் இருந்தா உடனே நான் வந்து காப்பாத்திடுவேன் தம்பிகளா. என்னத்தை கொண்டு போக போறோம்? 4 மடங்கு பணம் வேணும். பட் அவுட் சார், தயவு செஞ்சு இன்னும் கொஞ்சம் மேல பறக்க விடுங்க. இல்லனா அவங்க நம்ம மேல வந்து பறக்க விட்டுருவாங்க. ஓகே ஓகே, முயற்சி பண்ற தம்பி. இன்னைக்கு தான் முதல் டெஸ்ட் ட்ரையல். அந்த கருப்பு பனின்னு போட்ட தம்பி லாரி மாதிரி இருக்கு. சபாஸ் டிட்டோ, அந்த கட்டுப்பட்டுக்கு இன்னைக்கு நீ ஃபுல் மீல்ஸ் கொடுத்துட்ட. அவங்களுக்கு நீ இன்னைக்கு ஒரு விஷயத்தை புரிய வச்சிருக்க. அழிவோட இன்னொரு பேரு இந்த ஷேர் சிங்னு. அப்படின்னா முதல் பேரு யாரோடது பாஸ்? வாய மூடு. சிங்கம் பேசும்போது சில்வண்டுல சீன் போடக்கூடாது. வாய மூடிக்கிட்டு வேடிக்கை மட்டும் பாருப்பா. ஷேர் சிங், கர்ச்சிப் கிடைக்குமா? இதுல பாருங்க, நீ சரின்னு சொன்னா கட்சி பண்ண கட்சி ஆரம்பிப்ப உனக்காக. என்ன நடக்க போகுதோ நடக்க போகுது. மறுபடியும் நீ துப்பாத துப்பாத. அதுக்கு பதிலே என்ன உனக்கு எவ்வளவு கரண்ட்
கரன்சி வேலை கொடுத்திருப்பேன் இப்படி என்ன கரண்ட் ஷாக்ல மாட்டி விட்டுட்டியே நெக்ஸ்ட் எங்க நல்ல வேலை. என்ன தம்பி இருக்க லக்கேஜ் அதிகமாகிட்டே போகுது. தம்பி நீங்க யாரு சொல்லாம கொள்ளாம வந்து குதிக்கிறீங்க, வண்டி கொடசாஞ்சா என்ன பண்றது? அழிவோட இன்னொரு பேர் தான் இந்த ஷேர் சிங். சரியா போச்சு. உனக்கு இங்க என்ன வேலை? டேய் என் பணத்தை பல மடங்கா உயர்த்துறதுக்காக நான் உயரத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கேன். என்னமோ போப்பா, இதுவும் எவ்வளவுதான் தாங்கும். வண்டியில ஏதோ கோளாறு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் தம்பி. நான் நினைக்கிறேன் வண்டி கீழே தான் இறங்கிட்டு இருக்குன்னு. என்ன பட்டாவணிகர் சார், உங்க வண்டியில ஆபத்து காலத்துல பேக்கப் பவர்லாம் இல்லையா? பேக்கப் பவர்லாம் விட்டு தள்ளுங்கப்பா. இப்போ உங்க லெக் பவர்ல கவனத்தை செலுத்துங்க தம்பிகளா. நீங்க எல்லாம் வளர்ற பிள்ளைங்க, எகிரி குதிங்க, இப்படி குதிங்க. எனக்கு லிஃப்ட் கொடுங்க, நான் தெஃப்ட் கிடையாது. லிஃப்ட் கொடுங்க, லிஃப்ட் கொடுங்க ப்ளீஸ். கிளவுட்ல கிளவுட் மேன் என்ன சார்? மேகங்களுக்கு கூட உயிர் இருக்குமா சார்? ஒன்றும் புரியலையே. கூட்ட கிளம்பி விட்டு போயிட்டானுங்களே. வாழ்க்கைன்றது ஒரு வட்டம் போல இருக்கு. எவ்வளவு வாங்க முடியுமோ அவ்வளவு வாங்கிடுங்க. ஏன்னா நாளாக அந்த கொரில்லாவோட மதிப்பு ஊர்ல அதிகமாகிட்டே போய்கிட்டு இருக்கு. பட் சார், உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா சார் உங்களோட பிளான் பர்ஃபெக்ட்டா வேலை செய்யும்னு? கண்டிப்பா வேலை செய்யும் டிங் டாங். ஏன்னா ஷேர் சிங்கையும் டின் டிவியும் ஸ்கெட்ச் போட்டு இதுல கோத்து விட்டுருக்கோம். அதனால எந்த பிரச்சனையும் வராது. கெட் ரெடி. கிளம்புறேன் சார். ரெடி. இந்தா தம்பி. சரி, போஸ் கொடுத்தது போதும். வேலைய ஆரம்பிப்போமா? எதை வாங்குறது குழப்பமா இருக்கே. இங்க பாருங்க, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க மான்சிங். இதுக்கு மட்டும் நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நாங்க உங்களுக்கு 10% பங்கு தரோம். நல்ல கதையா இருக்கே. நான் ஏன் ஒத்துக்கணும்? ஒத்துக்க மாட்டேன். கடல்ல நான் ஆபத்தை ஏத்துக்கிட்டு கப்பல்ல பூந்து திருடுவேன். அங்க கிடைக்கிற வைரம், வைடூரியம், வெள்ளி எல்லாத்தையும் வாழைப்பழத்தோட ஷிப்மெண்ட்ல மறைச்சு விஸ்ராம்பூருக்கு எடுத்துட்டு வருவேன். அங்க இருந்து அரசாங்க கோடவுன்ல மறைச்சு வச்சிருவேன். அங்க இருந்து எல்லா இடத்துக்கும் பிரிச்சு அனுப்பிச்சிடுவேன். இப்படி எல்லா வேலையில என்னோட முக்கியமான பங்கு இருக்கும்போது ப்ராஃபிட்ல பங்கு கொடுக்க ஏன்டா அழுவுறீங்க? எனக்கு ஒழுங்கா 50% பங்கை எடு, இல்ல நான் போலீஸ்க்கு போறேன்பா. வேணாம் 50-50 தரேன். ஓகேயா? இப்போ சந்தோஷமா? எஸ், சந்தோஷம். இப்பதான் ஓகே. சொன்ன மாதிரி 50% கொடுத்துடணுங்கண்ணா. கையை கொடுத்துட்டு ஏமாத்துன கிளி இருக்காது. வா, சரி போலாமா? சொன்னது யாரும் கேட்கலையே. கேட்கல, வாடா. அரசாங்க குடோன்ல தங்கம், வெள்ளி, வைடூரியம்னு ஏகப்பட்டதை இவங்க அடைச்சு வச்சிருக்காங்களா? ஏய், லெஃப்ட் அண்ட் ரைட், கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. அவங்க கொள்ளடிச்சு வச்சதெல்லாம் நமக்கு கிடைச்சா நாம எவ்வளவு பெரிய ஆளாயிடுவானே. என்ன யோசிக்க ஆரம்பிச்சீங்களா? டேய், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நாடக போடாம சொல்லுங்க. டேய், தண்ணி இல்லாத இளநியும் யூஸ் இல்ல, தயிர் இல்லாத பச்சடியும் யூஸ் இல்ல. இது ஒண்ணு யாரும் சும்மா சொல்லல, உங்கள மாதிரி யூஸ்லெஸ்க்கு தான் உதாரணமா சொல்லிருக்காங்க. நல்லா இருக்க சாமி, நீங்க தான் யோசிக்க சொன்னீங்க. இப்ப என்னடானா எங்க மேலேயே கோவத்தை காட்டுறீங்க. இந்த கண்ணா பின்னான்னு வளர்ந்தவங்களே இப்படிதான் இருக்காங்க. உங்க பேச்சு கா 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 கா. டேய், சென்டிமெண்டா பேசி சீனா போடாம உடனடியே அரசாங்க குடோனுக்கு கிளம்புற வேலையா பாருங்கடா. நம்ம அடிக்க போற பெரிய கொள்ளை இதுதான். கிளம்புங்க, போலாம். ஓ வண்டிய பார்க்கிங்ல நிறுத்தினேன், அதான். நான் தான் இன்ஸ்பெக்டர் மான்மானி. என்கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாதுல. கட்டு பட்டு நீங்க மட்டும் தப்பிச்சிட முடியுமா என்ன? பாத்து. என்ன விட்டுருங்க. போங்க. அந்த வாழைப்பழத்துக்கு அடியில இருக்கிற தங்கம், வெள்ளி, வைடூரியம் எல்லாத்தையும் தேடி கொண்டு வாங்க. போங்க. இத்தனை வாழைப்பழமா?
ஆஹா, ஆஹா. அப்படியே சாப்பிடுவேன் எல்லா பழத்தையும். என்ன பண்ற டீட்டோ, என்ன பண்ற? வேலைக்கு வந்த இடத்துல வாழைப்பழத்தை பார்த்தன வாயை பழந்துட்டியா? முதல்ல வந்த வேலையை பாரு. ஆரம்பிக்கலையான்னு நினைச்சேன். தனியா போன வரும்போது 4 பேரு. டீட்டோ, இந்த 2 பேரை தொல்லை கொடுக்கிறதுக்கு எங்கேயே வந்துட்டாங்க. இவங்கள சும்மா விடாத, நாசிக்கு புடிச்சிடு. ஓகே பாஸ். கொரில்லா வருது. விட மாட்டேன். ஓடிடுங்க. இந்த நாளை நீ கையில வச்சுக்கோ. அப்படியே ஒன்னொன்னா பிச்சு பிச்சு போடுங்க பாப்போம். என்ன எந்த ஒரு சத்தம் வருது? போச்சு போ, இவனை சுத்தமா மறந்துட்டோமே. டிங்டாங், உங்க ஆக்டிங் எல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். அந்த கொரில்லா உன்னுடைய பங்கை சாப்பிட வந்துருச்சு. போட்டத பிடி படலடு. நீ ஏன் பங்குக்கான வாழைப்பழத்தை சாப்பிட வந்திருக்கியா? எவ்வளவு பெரிய வாய் உனக்கு, எவ்வளவு பெரிய வயிறு உனக்கு. நான் எதை பண்ணாலும் பர்ஃபெக்ட்டா பண்ணுவேன். என்ன நடக்குது இங்க? என்ன நடக்குது? அந்த டிங்டாங் ஏன் இந்த மாதிரி போட்டு தும்சம் பண்ணிக்கிட்டு இருக்கா? ஓப்பனிங் நல்லா தான் இருக்கு. போ. நீங்க பாரு டிங்டாங், கட்டுப்பட்டு தான் வாழைப்பழத்தை திருட இங்க வந்து இருக்காங்க. அப்புறம் அந்த கொரில்லா எங்களோட ஆளு. அந்த 2 பேரும் தான் இங்க இருக்கிற பழத்தெல்லாம் கொண்டு போய் பஜார்ல விக்கிறதுக்கு பக்காவா பிளானோட வந்திருக்காங்க. போங்க, அவங்கள சும்மா விடாதீங்க. எனக்கு பர்ஃபெக்ஷன் தான் முக்கியம். விட மாட்டேன். என்ன எனக்கு level ரொம்ப குறையுது. உங்களுக்கு பார்த்த மாதிரி இருக்கு. ஆமா ஆமா, எனக்கு அப்படிதான். கொரில்லாவா? அடடே, மறுபடியும் மீட் பண்ணிட்டோம். ஆமா, உங்க முகையே நசுங்கின சொம்பு மாதிரி இருக்கு. ஹாய், நீங்க எப்பவுமே பை ஏர் தான் டிராவல் பண்ணுவீங்களா? அடிக்கிறவன் ஏர்ல தானே அடிச்சு அனுப்புறான். இந்த வாழைப்பழம் என்னோடது. உன் வாய் சைஸுக்கெல்லாம் நீ பலாப்பழம் தான்டா சாப்பிடணும். அதை என்கிட்ட கொடு. விட மாட்டேன். உன்ன இது எந்த இடம்? விட மாட்டேன். நான் விடவே மாட்டேன். கட்டுப்பட்டு சார், இந்த கொரில்லா கிட்ட இருந்து என்ன எப்படியாவது காப்பாத்துங்க. வாழைப்பழத்தை எடுத்து அடி. வா, வாழைப்பழத்தை எடுத்து அடி. கமான் கமான் கமான். கமான் டீட்டோ, உங்களால எத்தனை பழம் சாப்பிட முடியுதுன்னு பார்க்கறேன். உள்ள புடி. வருது பாரு. இந்த வாழை மண்டியே காலி பண்ணிரோணும். என்ன நடக்குதுங்க? ஏய் டீட்டோ, வாழையடி வாழையா அந்த வாழைப்பழத்தை பார்த்தா வாயை பொளக்குற பழக்கத்தை நீ மாத்திக்கவே மாட்டியா? முதல்ல அந்த கட்டு போட்டு கதைய முடி. யாரும் அசையாதீங்க. எல்லாரையும் நான் அரெஸ்ட் பண்ண போறேன். நான் தான் இன்ஸ்பெக்டர் மன்வர். இன்ஸ்பெக்டர், நீங்க சக்கரை இல்லாம டீயை சாப்பிடுவீங்க, அப்புறம் இலையை எடுப்பீங்க. அவன் தோல் இல்லாத பழத்தை சாப்பிடுவான், கூடவே தோலையும் உரிப்பான். ஆஹா, என்ன ஒரு காம்பினேஷன். நல்லா இருக்கு. எவ்வளவு தைரியம் இருந்தா என் நண்பன் மேலேயே கை வைப்பேன். மரியாதையா சொல்றேன் கொரில்லா, ஒழுங்கா இந்த ஃபைட்டை இத்தோட நிறுத்திக்க, இல்லன்னா நடக்கிறதே வேற. முடிச்சிட்டே
உனக்கு மரியாதை கொடுத்து மதிச்சு பேசிட்டு இருந்தா நீ மரியாதை இல்லாம டிஷம் பண்ணிட்டு இருக்கியா? சினங்கொண்ட சிங்கத்தை சீண்டி எழுப்பிட்ட குறிலா. இப்ப என்ன பண்றேன்னு பாரு. அண்ணா நான் திரும்பி வர வரைக்கும் இந்த கேரட்டை பத்திரமா பாத்துக்கங்க. டக்குன்னு போயிட்டு டகால்னு வந்துடுறேன். கேரட் நீங்க போங்க, அது வரைக்கும் நான் வச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு இல்ல என்னைக்குமே நாங்க மிருகங்களை துன்புறுத்த மாட்டோம். அதனால இந்த சண்டை சீனை கொஞ்சம் பேக்கப் பண்ணா நல்லா இருக்கும். அந்த ஷேர் சிங் உன்னை தப்பான வழியில ஈடுபட வைக்கிறாரு. அப்புறம் நான் முதல்ல சொன்னதா என்னைக்குமே நாங்க தப்பான ஆளுங்களுக்கும் தப்பான விஷயத்துக்கும் தொட போக மாட்டோம். நீ சரண்டர் ஆகிறது தான் பெட்டரு. அவ கதையை முடிச்சிரு. இந்த வாழைப்பழம் இல்லாம உனக்கு வாழை தோப்பே வச்சு கொடுக்குறேன். நம்மளுக்கு வேண்டாது ஏதோ ஒண்ணு நடந்துருச்சு. என்ன ஷேர் சிங் ஏதோ சொல்ல வந்தீங்க போல இருக்கு. என்னடா ஆச்சு? டிட்டோ எந்திரி எந்திரி டிட்டோ ப்ளீஸ் எந்திரி. மன்னிச்சிடுங்க, நான் சுயநினைவுல இல்ல. முடியல. ஒண்ணும் நடக்கல நினைச்ச நடத்திட்டேன். சுறுசுறுப்பா போனது சுளுக்கு வாங்கதான் போல இருக்கு. எலே, உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு ஆகணும்ல. தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சு ஆகணும். இல்ல ஜெயில தான் போடுவேன்.